ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர வசந்தோற்சவம் தெய்வங்களின் திருச்சி சேவையோடு இனிதே நிறைவு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோற்சவம் பரமபத கோலத்தில் தாயார்களோடு உலாவந்த ஸ்ரீ கஜேந்திர வரதராஜர். தஞ்சாவூர் பாபநாசம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் வைகாசி தேரோட்ட விழா, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி அருகே இருக்கும் ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வருடாந்திர வசந்தோற்சவம் உற்சவ மூர்த்திகளின் திருச்சி சேவையோடு நிறைவு பெற்றது. நிறைவு நாளான நேற்று முற்பகல் கோயில் வளாகத்தில் தனித்தனி மேடைகள் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியையும் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா உடனுரை ஸ்ரீ வேணுகோபால சுவாமி மற்றும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் ஆகியோரையும் எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டை, கலச ஆராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு திருமஞ்சனத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு முதலில் பலவித சஸ்திரங்களால் ஷோடச உபச்சாரம் நடைபெற்றது. தொடர்ந்து ஆரத்தி காண்பித்ததும் தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு மஞ்சள், சந்தனம் குழைத்து வைத்து குங்குமப்பூ திலகம் இட்டு தூபத்துடன் தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பிறகு சஹஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றி ஸ்னபன திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து மாலை வேளையில் ஊஞ்சல் மண்டபத்தில் தனித்தனி ஊஞ்சல்கள் மீது உற்சவ தெய்வங்களை சர்வ அலங்காரத்துடன் குலு இருக்கச் செய்து ஊஞ்சல் சேவை நடத்தப்பட்டது. வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சலாடியபடி அருள் புரிந்த தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமானோர் பக்தி பரவசத்தோடு உற்சவ தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். பின்னர் கோயிலில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பித்ததும் திருச்சிகளில் எழுந்தருளச் செய்து கோயிலின் வெளியே சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ தெய்வங்களுக்கு திருக்குடைகள் பிடித்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். ஏராளமானோர் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக பரமபத கோலத்தில் உபய நாச்சியார்களோடு உற்சவர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மாட வீதியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு பவளக்கால் விமானத்தில் அமர்ந்து உலாவந்த உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜருக்கு ஏராளமான பக்தர்கள் பூ பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். பரமபத கோலத்தில் அமர்ந்திருந்த ஸ்ரீ கஜேந்திர வரதருக்கு வெண்பட்டு கட்டி தங்க பாத கவசங்களோடு பலவித ஆபரணங்களும் நவரத்தின நீள்முடி கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபய நாச்சியார்கள் நீல கரை வைத்த பச்சை பட்டு சேலைகள் அணிந்து காசு மாலைகளோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் சூடிக்கொண்டு விசேஷ அலங்காரத்தோடு சுவாமியின் இருபுறம் நின்று அருள் பாலித்தனர். புஜகீர்த்தியுடன் இரட்டை கிளி பதக்கம் தாங்கி பின்னழகையும் காட்டியபடி உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதராஜர் மாட வீதிகளில் உலாவர பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தபடி உற்சவ தெய்வங்களை பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க
கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பங்கஜவல்லி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி கோயிலில் மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது ஸ்ரீ பங்கஜவல்லி, ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களோடு உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்தருளச் செய்து நவ கலசங்களை வைத்து குண்டத்தில் அக்னி வார்த்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்களை இட்டு ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இதனிடையே தாயார்களுக்கும் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் திருமஞ்சனத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து கொண்டு பக்தர்கள் பின்தொடர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து தாயார்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சஹஸ்ரதாரை வழியே புனித நீராலும் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி தரிசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே வன திருப்பதி என்று அழைக்கப்படும் புன்னை நகரில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி நாயிகா சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீ ஆதி நாராயண பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் நிறைவாக தீர்த்தவாரி நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் இருக்கும் யாகசாலையில் மேடை மீது உபய நாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து நவ கலசங்களையும் வைத்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை கோயிலை சுற்றி எடுத்து வந்து சேர்ப்பித்ததும் மந்திர உச்சாடனங்களோடு மூலிகைப் பொருட்களும் பூர்ணாகுதியும் குண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. இதையடுத்து அபிஷேக பீடத்தின் மீது தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள், ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், தீர்த்தபேரர் ஆகியோரை எழுந்தருளச் செய்து கலச ஆராதனையோடு திருமஞ்சன வைபவத்தை துவக்கினர். தெய்வங்களுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மஞ்சள், சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி சாமரம், விசிறி விச்சனம் வீசி சஹஸ்ரதாரை வழியே புனித நீரையும் ஊற்றினர். பிறகு வெள்ளி திருமஞ்சன தொட்டிக்கு சம்பிரோக்ஷணம் செய்ததும் தீர்த்தபேரரை சுமந்து வந்து திருமஞ்சன தொட்டியில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ சடாரிக்கும் தீர்த்தவாரி நடத்தினர். இதையடுத்து தெய்வங்களுக்கு மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக அனைவர் மீதும் புனித நீர் தெளித்தனர். தஞ்சாவூரில் இருக்கும் பல்வேறு வைணவ திருத்தலங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் பெரிய திருவடிகள் மீது எழுந்தருளி காட்சி தர 25 கருட சேவை விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி வெண்ணாற்றங்கரையிலிருந்து பெரிய திருவடிகள் மீது எழுந்தருளிய உற்சவர் பெருமாள்களை வீதி உலா அழைத்து வந்தனர். பஜனைகள், பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க நகர வீதியில் உலா வந்த உற்சவ தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். வீதி உலாவில் ஸ்ரீ நீலமேக பெருமாள், ஸ்ரீ நரசிம்ம பெருமாள், ஸ்ரீ மணிக்குன்ற பெருமாள், வேளூர் வரதராஜ பெருமாள், ஸ்ரீ கல்யாண வெங்கடேச பெருமாள், ஸ்ரீ யாதவ கண்ணன், கொண்டிராஜபாளையம் ஸ்ரீ யோக நரசிம்ம பெருமாள், ஸ்ரீ கோதண்டராமர், ஸ்ரீ கலியுக வெங்கடேச பெருமாள் உள்ளிட்ட 25 வைணவ திருத்தலங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகள் சர்வ அலங்காரத்துடன் பெரிய திருவடிகள் மீது எழுந்தருளி வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினர். ஏராளமானோர் தெய்வங்களை ஒரு சேர தரிசித்து பரவசம் அடைந்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக குதிரை வாகன புறப்பாடும் தீர்த்தவாரியும் கோலாகலமாக நடைபெற்றன. விழாவின் ஒரு பகுதியாக பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கோயிலில் இருந்து தங்க குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய ஸ்ரீ வரதராஜ பெருமாள் 2 குடை சேவையோடு பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். சர்வ அலங்காரத்துடன் குதிரை வாகனத்தில் வந்த உற்சவருக்கு ராஜகோபுரத்தின் முன்பு ஏசல் சேவை நடத்தப்பட்டது. இதையடுத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியே உற்சவ மூர்த்திக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது.
தீர்த்தவாரி வைபவத்தை முன்னிட்டு சிறிய பல்லாக்கில் ஸ்ரீ பிராணதார்த்தி ஹரிவரதர் எனும் தீர்த்த பேரரை கொலு இருக்கச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் அனந்தசரஸ் திருக்குளத்திற்கு எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க சுமந்து வந்தனர். அங்கு தீர்த்த பேரருக்கு தீர்த்தவாரி வைபவம் சிறப்பாக நடத்தப்பட்டது. அப்போது ஏராளமான பக்தர்களும் திருக்குளத்தில் மூழ்கி புனித நீராடி எம்பெருமானை வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் வைகாசி திருவிழா தேரோட்டங்கள் சிறப்பாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வைகாசி தேர் திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தின் 4வது பெரிய தேரில் உற்சவர் சுவாமி எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நடுவே ஆடி அசைந்தபடி மலையடிவாரத்தை சுற்றி வலம் வந்தது. கைலாய வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற தேரோட்டத்தில் எண்ணற்ற பக்தர்கள் பரவசத்துடன் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் புகழ்பெற்ற அருள்மிகு கொப்புடைய நாயகி அம்மன் கோவில் தேரோட்டத்தையொட்டி கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் அம்மனை சர்வ அலங்காரத்துடன் கொலு இருக்கச் செய்திருந்தனர். பக்தர்கள் தென்னம்பூ கலசங்களை சுமந்து கொண்டு தேரை சுற்றி வலம் வந்து வணங்கினர். இதையடுத்து அம்மனின் திருத்தேர் உலா துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரெழுந்தூரில் பழமை வாய்ந்த ஸ்ரீ செங்கமலவல்லி தாயார் உடனாய ஸ்ரீ தேவாதிராஜசுவாமி எனும் ஆமருவியப்பன் பெருமாள் கோயில் தேரோட்ட விழாவை முன்னிட்டு உற்சவ மூர்த்திகள் தேரில் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. சர்வ அலங்காரத்துடன் உபய நாச்சியார்களோடு உற்சவர் ஆமருவியப்பன் அழகாக காட்சி தந்தபடி திருத்தேரில் உலாவர தாரை தப்பட்டைகள் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊரின் முக்கிய வீதிகள் வழியாக தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புள்ளம்பாடி பகுதியில் அகரம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு நல்ல செல்லியம்மன் கோயில் வைகாசி தேரோட்டத்தை முன்னிட்டு விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் கரகங்களை சுமந்து கொண்டு முன்னே செல்ல குதிரை வாகனத்தில் காவல் தெய்வம் உடன் வர வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவர் அம்மன் சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி தந்தபடி அருள் புரிய தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் ஏராளமானோர் தேரில் வலம் வந்த அருள்மிகு நல்ல செல்லி அம்மனை வணங்கி வழிபட்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோயிலின் 38ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கோயில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி காட்சி கொடுக்க புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் வருகை தந்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்து பக்தி பரவசம் அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோயில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு 508 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தாரை தப்பட்டைகள் மங்கள வாத்தியங்கள் முழங்க பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரை சுற்றி வலம் வந்து பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக அருள்மிகு தர்ம முனீஸ்வரர் கோயிலை அடைந்தனர். இதையடுத்து அங்கு மூலவருக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடத்தப்பட்டது. சேலத்தில் புகழ்பெற்ற கோட்டை ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி கோயிலில் பிரம்மோற்சவ நிகழ்வாக தீர்த்தவாரி வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் கொலு இருக்கச் செய்து அருகே ஸ்ரீ அஞ்சனை மைந்தனையும் நிறுத்தி கலச ஆராதனையோடு பூஜைகளை துவக்கினர்.
உற்சவ மூர்த்திகளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி பல்லாக்கில் கொலு இருக்கச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஆலய வளாகத்தில் இருக்கும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட தொட்டியில் சம்பிரோக்ஷணம் செய்ததும் தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. பின்னர் மீண்டும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை பல்லாக்கில் வைத்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்தனர். இதையடுத்து தாயார்கள் சமேத சுவாமிக்கு கலசாபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து ஏராளமானோர் தரிசிக்க கொடிமரத்தில் கட்டப்பட்டிருந்த கருட பட்டத்திற்கு ஆரத்தி காண்பித்ததும் கொடி இறக்கப்பட்டது. பின்னர் கருட பட்டத்தை உற்சவ தெய்வங்கள் முன்பு வைத்து தூபத்துடன் தீப ஆரத்திகள் காண்பித்து ஷோடச உபச்சாரம் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் பிரபந்தங்கள் பாராயணத்தோடு உற்சவ மூர்த்திகளுக்கு சாய ரட்சை இட்டு பக்தர்களுக்கு துளசி பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட கலசத்திற்கும் ஆரத்தி காண்பித்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்ன பிரசாதமும் வழங்கப்பட்டது. ஈரோடு கள்ளியங்காடு பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு சக்தி மாரியம்மனுக்கு காப்பு கட்டும் வைபவமும் புஷ்பாபிஷேகமும் நடைபெற்றன. மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி தங்க கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலில் உள்ள விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு காப்பு கட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அருள்மிகு சக்தி மாரியம்மனுக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. நறுமண மலர்கள் நடுவே அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு தீப ஆரத்தி காண்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் அலகுமலையில் உள்ள அருள்மிகு முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் சஷ்டியை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் தாமரை பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு அருளும் மூலவர் ஸ்ரீ முத்துக்குமார பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு பச்சை வஸ்திரம் கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். வெற்றி வடிவேலோடு அழகன் திருக்காட்சி தந்தருள மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து ஈசன் மைந்தனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி உற்சவர்கள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். முன்னதாக உற்சவர் அருள்மிகு மாரி அம்மனை சேஷ வாகனத்தில் கொலு இருக்கச் செய்திருந்தனர். அம்பிகைக்கு கற்கள் பதித்த தீச்வாலை கிரீடமும் பலவித ஆரங்களும் அணிவித்து புது பட்டுச்சேலை கட்டி பூச்சடை பின்னலும் கையில் வெள்ளி கிளியும் தந்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மலர் பிரபையோடு தனி வாகனத்தில் வீற்றிருந்த அருள்மிகு மாவடி ராமசுவாமிக்கும் வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் தலைப்பாகையும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து உற்சவர்களின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தபடி அருள்மிகு மாரியம்மனும் ஸ்ரீ மாவடி ராமசாமியும் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே வலம் வர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் அன்னஞ்சியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஒன்னம்மாள் தொட்டராயர் கோவில் திருவிழாவையொட்டி முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. இதையொட்டி காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் செண்டை வாத்தியங்கள் முழங்க நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று அருள்மிகு ஒன்னம்மாள் தொட்டராயர் கோவிலை அடைந்தனர். அங்கு கருவறையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக குழலூதும் கோலத்தில் ஸ்ரீ வேணுகோபாலன் தொட்டராயராக எழுந்தருளி காட்சி தர தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு சிறுமியர்களும் பெண்களும் முளைப்பாரிகளை கோயில் முன்பு வைத்து பக்தி பாடல்கள் பாடியபடி கும்மி அடித்து வழிபட்டனர்.
சென்னை, மன்னார்குடி, நாமக்கல், தருமபுரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களில் வைகாசி மாத திருவோணத்தை முன்னிட்டு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். சென்னை மடிப்பாக்கத்தில் இருக்கும் ஸ்ரீ ஒப்பிலியப்பன் பட்டாபிஷேக ராமர் கோயிலில் திருவோணத்தை முன்னிட்டு ஸ்ரீ பூமிதேவி தாயார் சமேத உற்சவர் ஒப்பிலியப்பனை மேடை மீது எழுந்தருளச் செய்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சித்தனர். நீல பட்டுச்சேலையோடு தாயாரும் வண்ண பட்டாடையுடன் தங்க ஆபரணங்கள் அணிந்தபடி சுவாமியும் அழகாக திருக்காட்சி தந்தனர். ஸ்ரீ நம்மாழ்வாரும் சிறப்பு அலங்காரத்தோடு தெய்வங்கள் அருகே எழுந்தருளி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கேடயத்தில் எழுந்தருளிய உற்சவர்களை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு ஆலய பிரகார உலா புறப்பட்டனர். கோயிலில் இருக்கும் ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதி முன்பு நிறுத்தி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் நுழைவு வாயில் ஆராதனையுடன் தெய்வங்களை ராஜகோபுரம் முன்பு நிறுத்தி பூஜைகள் செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் இருக்கும் முற்றவெளியில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்திருந்தனர். பச்சை கரை வைத்த வேட்டியை இடுப்பில் கச்சையாகவும் அதனையே தலையில் முண்டாசாகவும் கட்டி சுவாமிக்கு திருமார்பில் லக்ஷ்மி பதக்கம் வைத்து மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவருக்கு தங்க குடை பிடித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். ஒய்யாரமாக நின்றபடி அருளிய ஸ்ரீ ராஜகோபாலனை பக்தர்கள் தரிசித்ததும் மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் திருவோண நட்சத்திரத்தை முன்னிட்டு கருட பகவான் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் கொலு இருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. இதனிடையே ஆலய வளாகத்தில் சுவாமியையும் தாயாரையும் அமர்த்தி ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை சிறப்பாக நடத்தினர். திருநாமங்கள் கூறி தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்து தூபதீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அர்ச்சக சுவாமி ஸ்ரீ சத்யநாராயணா திருக்கதையை விவரிக்க பக்தர்கள் பரவசத்துடன் கேட்டு மகிழ்ந்தனர். நிறைவாக தெய்வங்களுக்கு பல்வேறு தீப ஆரத்திகளும் காட்டப்பட்டன. தர்மபுரி மாவட்டம் வெங்கடம்பட்டி பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திருமலை வெங்கடரமண சுவாமி கோயிலில் மூலவருக்கு பால், மஞ்சள், இளநீர், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சங்கு சக்கரதாரியாக பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்றருளும் அலங்கார பிரியனுக்கு வெண்ணிற வஸ்திரம் கட்டி கற்கள் பதித்த ஆரங்களுடன் வெள்ளி கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சௌந்தரராஜ பெருமாள் கோயிலில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை மேடை மீது எழுந்தருளச் செய்து தீபம் காட்டப்பட்டது. அலங்கார பிரியன் முத்தங்கி அலங்காரத்தோடு காட்சி தர தாயார்கள் வண்ண பட்டுச்சேலைகளும் மலர் மாலைகளும் அணிந்தபடி அருள் புரிய நீராஜனம் சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க தெய்வங்களுக்கு திருநாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. தொடர்ந்து பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவரை தனி கேடயத்தின் மேல் நிறுத்தி திருக்கோடி தீபம் காட்டப்பட்டது. பிறகு திருக்கோடி தீபம் முன்னே செல்ல உற்சவரை திருச்சியில் நிறுத்தி சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்து தாயார்களுடன் நிறுத்தி தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீனிவாச மங்காபுரம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி ஆலய வருடாந்திர வசந்தோற்சவம் தெய்வங்களின் திருச்சி சேவையோடு இனிதே நிறைவு. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் பிரம்மோற்சவம் பரமபத கோலத்தில் தாயார்களோடு உலாவந்த ஸ்ரீ கஜேந்திர வரதராஜர். தஞ்சாவூர் பாபநாசம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவம்.
தாயார்கள் சமேத உற்சவருக்கு நடைபெற்ற சிறப்பு திருமஞ்சனம். தமிழகம் மற்றும் புதுவையில் இருக்கும் பல்வேறு ஆலயங்களில் வைகாசி தேரோட்ட விழா, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.